ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்தெந்த மாதத்தில் வீடு குடி போகக்கூடாது, அதாவது பால் காய்க்கக்கூடாது, அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, எந்தெந்த மாதம் போகக்கூடாதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம சொந்த வீடுன்னு ஒன்று கட்டுறதே எதுக்கு? சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழணுங்கிறதுக்காகத்தான் ஆசையாக கட்டிகிட்டு இருக்கோம். அந்த வீட்டுக்கு எந்த மாதத்தில் குடி போனால் நல்லதுங்கிறத பற்றி போன வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த மாதத்தில் எந்தெந்த மாதம் கண்டிப்பாக நம்ம குடி போகக்கூடாது, பால் காய்ச்சக்கூடாதுங்கிறதான் சொல்ல போகிறேன். எந்தெந்த மாதத்தில் வீடு குடி போகக்கூடாதுன்னா, மாசி மாதம், பங்குனி மாதம், ஆனி மாதம், ஆடி மாதம், புரட்டாதி மாதம், மார்கழி மாதம். இந்த 6 மாதத்துலேயும் நம்ம வீடு கிரகப்பிரவேசம் பண்ணவோ, இல்லை பால் காய்ச்சோ, இல்லை வாடகை வீடாக இருந்தால் கூட இந்த மாதங்களில் போகாமல் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஏங்கிறத இப்போ சொல்கிறேன். மாசி மாதம் சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடிச்சிட்டு மயக்கமாக இருந்த மாதம்தான் அந்த மாதம். அந்த மாதத்தில் நம்ம வீடு குடி போகக்கூடாது. அதுக்கப்புறமா பங்குனி மாதம் சிவன் மன்மதனை எரித்த மாதம். அதனால வாழ்க்கையில் புதிதாக தொடங்குகிறோம், புதுசாக வீடு கட்டி போகிறோம், இல்லை கல்யாணம் ஆகி புதுசாக வாடகை வீட்டுக்கோ சொந்த வீட்டுக்கோ போகிறாங்க. அவங்க இந்த மாதத்தில் கண்டிப்பாக பால் காய்ச்சக்கூடாது, வீட்டுக்கு குடி போகக்கூடாது. அதே மாதிரி ஆனி மாதம் என்னென்னா, மகாபலி சக்கரவர்த்தி தனது முழு சாம்ராஜ்யத்தையுமே இழந்தது இந்த ஆனி மாதத்தில் தான். அப்போது நம்ம ராஜ்யம் செய்யக்கூடிய நம்ம வீட்டை இந்த மாதத்தில், அதாவது ஆனி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்யவே கூடாது. ஆடி மாதம் வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக இருந்தாலும் மிகப்பெரிய சிவபக்தனான ராவணன் தனது இலங்கை கோட்டையை ஆடி மாதத்தில் தான் இழந்தார். அதனால் ஆடி மாதத்துலையும் குடி போகக்கூடாது. புரட்டாசி மாதம் என்னென்னா, இரண்யன் அவனோட அரண்மனையிலேயே நரசிம்மமூர்த்தியை சம்ஹாரம் செஞ்சனால அதுவும் குடி போகிறதுக்கு உகந்த மாதமாக சொல்லலை. மார்கழி மாதத்தில் பல காரணங்கள் சொல்லுவாங்க. விஷ்ணு வழிபாடு பண்ணுற மாதமாக இருந்தாலும் கூட முதன்மையான காரணம் துரியோதனன் தனது சாம்ராஜ்யத்தையே மொத்தமாக இழந்தது இந்த மார்கழி மாதம்தான். அதனால் இந்த மாதத்துலையும் வீடு குடி போகக்கூடாது. இப்படி ராஜ்யத்தை இழந்தது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த மாதங்களில் தான் பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதத்தில் போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதை கடைப்பிடிச்சி வாழும்போது நம்மளோட வாழ்க்கையும் மேன்மையாக இருக்கும். வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு, பால் காய்ச்சறதுக்கு, ஒரு வாடகை வீடோ சொந்த வீடோ எதுவாக இருந்தாலும் நம்ம போய் வாழ போகிற அந்த வீடு போகிற நாள் நல்லா கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்தந்த மாதங்களில் போகலாம், இந்தந்த மாதங்களில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6 மாதங்களில் நம்ம போகாமல், வீடு குடி போகாமல், கிரகப்பிரவேசம் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம சிறப்பாகவே வாழலாம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.